புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைத்த போதிலும் இலாகா ஒதுக்குவதில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட நிலையில் இலாகா ஒதுக்குவதில் தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வந்தது. குறிப்பாக உள்துறை உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்களை பாஜக மீண்டும் பெறுவதற்காக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் உள்துறை உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்களை பாஜகவிற்கு ஒதுக்க முதலமைச்சர் ரங்கசாமி முன்வரவில்லை. இதன் காரணமாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இதனிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புதுச்சேரி உள்துறை அமைச்சரை பாஜகவிற்கு மீண்டும் ஒதுக்க வேண்டும் என பேசியதாக தெரிகிறது. இதன் காரணமாக இன்று மாலை புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து இலாகா தொடர்பான இறுதி பட்டியலை அளித்தார். அதன் அடிப்படையில் சற்று முன்பாக புதுச்சேரி அரசு இதழில் இலாக்காக்கள் தொடர்பான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர்களாக 3 பேரும், பாஜக சார்பில் 2 பேர் என அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதில் பாஜக சார்பில் அமைச்சராக நமச்சிவாயமும், இதே போல் பாஜக சார்பில் காரைக்காலை சார்ந்த டி.எஸ். ராஜசேகர் அமைச்சர்களாக பதவியேற்றார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர்களாக மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு, சிவக்கோவிந்த் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். கிட்டத்தட்ட அமைச்சர்களாக பதவியேற்ற 85 நாட்களுக்கு பிறகாக இன்று அவர்களுக்கான இலாகா ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நிதித்துறை, வருவாய், சுகாதாரம், கூட்டுறவு, கலால்துறை உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்களை தன்வசம் வைத்துள்ளார். இதேபோல் அமைச்சராக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வெற்றி பெற்ற நமச்சிவாயம் அவர்கள் உள்துறை இலாக்கா வகித்து வந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் அழுத்தத்தின் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு மீண்டும் உள்துறை இலாக்காவானது ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் மீண்டும் உள்துறை, கால்நடைத்துறை பராமரிப்பு, வனத்துறை, மின்சாரம், கல்வி மற்றும் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை தன்வசப்படுத்தியுள்ளார். இதே போல் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்களுக்கு பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை, மீன்வளத்துறை, துறைமுகம், தொழிலாளர் நலத்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதே போல் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைச்சர் ராஜவேலு அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலம், தகவல் தொழில்நுட்பம், வீட்டு வசதித்துறை, புள்ளியியல் துறை ஆகிய துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சிவக்கோவிந்த், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அமைச்சர் சிவக்கோவிந்த் அவர்களுக்கு குடிமை பொருள் விநியோகம், சமூக நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன், சிறுபான்மையினர் நலம் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. காரைக்காலை சார்ந்த பாஜக அமைச்சர் ராஜசேகர் அவர்களுக்கு விவசாயம், விளையாட்டுத்துறை, கிராமப்புற மேம்பாட்டு உள்ளிட்ட இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 85 நாட்களுக்கு பிறகு இலாக்காக்கள் இறுதி செய்யப்பட்டு சற்று முன்பாக அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இதன் பின்னர் புதுச்சேரி அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இலாக்கா ஒதுக்காததன் காரணமாக மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் 85 நாட்களுக்கு பிறகு இன்று இலாக்கா ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இனி வரும் காலங்களில் அரசு தன்னுடைய மக்களுக்கான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.